நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு சரியா நைட்டு 9 மணிக்கு அந்த வீடு பூம்னு வெடிச்சு சதறிடும். உன் நிம்மதியை கெடுத்த குடும்பம் மொத்தமும் ஒரு தெரியாம அழிஞ்சிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. இரு, நான் அப்புறமா பண்றேன். மேடம், நீங்க எதுக்கு மேடம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? மேடம் சொல்லியிருந்தா நானே வந்துப்பேனே மேடம். எனக்கு உன்னால ஒரு பெரிய காரியம் நடக்கணும்னா நான் தானே உன்னை தேடி வரணும். மேடம் என்ன மேடம் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? மேடம் நீங்க ஊன்னு சொன்னா நாய் மாதிரி உங்க முன்னாடி வந்து நிப்பேன் மேடம். மேடம் நான் இன்னைக்கு வாழ்ற இந்த வாழ்க்கையே நீங்க போட்ட பிச்சை தானே மேடம். இத பாரு, உன்னோட விசுவாசத்தை வார்த்தையில காட்டாத, செயல்ல காட்டு. மேடம் நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க மேடம். என்னுடைய அப்பா பஜன்லால் சாவுக்கு காரணமான, நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த ஒரு குடும்பத்தை அடியோட வேற இருக்கணும். அந்த மொத்த குடும்பமும் என்னோட கையால துடி துடிச்சு சாகணும். மேடம் இவ்வளவுதானே மேடம்? ஏன்ட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் மேடம். மேடம் இந்த அருக்கு பாருங்க மேடம், குவாரிக்கு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய பாம்பு வச்சிருக்கேன். இந்த பாம்பு வெடிச்சா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. மேடம் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. அந்த கல்யாண மண்டபத்துக்கு போங்க மேடம். நீங்க மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் மேடம். பாத்து, அவங்க வீட்டுல கல்யாணம் நடக்க கூடாது. செத்தவங்களுக்கு கருமாதி பண்றதுக்கு கூட அவங்க குடும்பத்துல யாரும் உயிரோட இருக்க கூடாது. மேடம் நீங்க கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.